பெரியோர்களே, தாய்மார்களே, அண்ணன்களே, அக்காகளே, தம்பிகளே, தங்கைகளே, தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ் சொந்தங்களே, முதல் வணக்கம். மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சருக்கு பாச வணக்கம். மாண்புமிகு தாய் சிறுத்தையின் செல்ல சிறுத்தை அன்பு சகோதரர் சமூக நீதித்துறை அமைச்சருக்கு நேச வணக்கம். உள்ளத்தில் உள்ளதை எடுத்து சொல்வதில் யாருக்கும் அஞ்சாது, ஏற்றதொரு கருத்தை எடுத்துச் சொல்வேன், எவர் வரினும் நில்லேன் அஞ்சேன் என்று உரக்க பேசுகிற காங்கிரஸ் பேரியக்கத்தின் புது ரத்தமாக கிடைத்திருக்கிற மாவீரன் மாணிக்கம் தாகூருக்கு முதல் வணக்கம். கண்ணியத்திற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி அண்ணனுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற, தமிழை உண்டு ஒடுங்கிய கடலோடு கைக்குலுக்க மாட்டேன் என்று இருக்கிற வைராக்கிய நதியான வைகை நதியின் மைந்தன் தோழர் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்களுக்கு செவ்வணக்கம். இந்த தமிழ் அரங்கிலே நம்மை பார்ப்பதற்காக ஓடோடி வந்திருக்கிற மதிப்பிற்குரிய குலாம் அகமது ஐயா அவர்களுக்கும் ஆல்வா அவர்களுக்கும் தமிழ் வணக்கம். மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நெறியாள்கை செய்யக்கூடிய அன்பிற்கினிய காங்கிரஸ் கட்சியினுடைய பெருந்தகையாளர் அண்ணன் பீட்டூர் அல்பன்ஸ் அவர்களுக்கு தமிழ் வணக்கம். யாருடைய பேரை சொல்லும் போதே மேடைகள் தீப்பிடிக்குமோ, யாருடைய குரலை கேட்பதற்கு நாடாளுமன்றம் தவம் கடக்குமோ, அப்படிப்பட்ட நாடாளுமன்ற புலி கருப்பு துண்டை தூக்கி பிடித்து பேசுகிற நெருப்பு துண்டு புரட்சி புயல் அண்ணன் வைகோ அவர்களுக்கு அன்பு வணக்கம். எத்தனை பெரிய மேடை! இந்த மேடையிலே காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு ஒரு பெரிய நன்றி. இந்த சிங்கங்கள் நடமாடக்கூடிய மேடையில் என் மண்ணின் மைந்தர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கடக மாவட்ட செயலாளர் அண்ணன் அப்புனா அண்ணனுக்கு இருக்கை தந்தருக்கு உங்களை நான் தலை வணங்குகிறேன். வாஞ்சையோடு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இன்று இருக்கிற அரசியல் கட்சிகளில் மாற்றுத்திறனாளி மனிதர் ஒருவரை மாவட்ட செயலாளராக வைத்திருக்கிற கட்சி தமிழக வெற்றி கழகம். அந்த மனிதர் அவர்தான். பனையூரில் தலைமை கழகத்தில் கட்டுக்கடங்கா கூட்டம் வரும். அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த தலைமையில் இருந்து எனக்கு ஒரு அழைப்பு வரும். அழைப்பு வந்த திசையில் இருந்து ராஜமோகனின் கணீர் கணீர் என்ற மணி என்ற குரல் வரும். அதற்கும் அடங்காத கூட்டம் அலைகடல் என வந்துவிட்டால் அண்ணன் அப்புனு அவர்களின் குரல் தான் அங்கு வரும். அப்படிப்பட்ட மனிதர். இத்தனை பெரிய மனிதர்கள் இருக்கிற இந்த அரியாசனத்தில் எங்களுக்கும் ஒரு சரியாசனம் என்றால் அதற்கு காரணம் ஒருவர்தான். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் சி ஜோசப் விஜய் என்ற ஒரு மாமனிதர் இருக்கும் திசை நோக்கி வணங்குகிறோம். டெல்லி மாநகரம் கோட்டைகளும் கொத்தளங்களும் நிறைந்த ஊர், மாட மாளிகைகள் நிறைந்த இடம், இந்திய அரசின் அதி பாதுகாப்பு, அதி உயர் பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. இந்தியாவின் சர்வாதிகாரமாக அனைத்து அதிகாரிகளையும் கையிலே வைத்திருக்கக்கூடிய, இந்தியாவை விரல் நுனியில் வைத்திருக்கக்கூடிய, மாபெரும் அதிகாரங்களை எல்லாம் ஒன்றாக வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர், இந்தியாவினுடைய பிரதமர் அந்த பக்கம் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு எதிரிலே ஒரு இளம் தலைவர் முதல் முறையாக எழுந்து நிற்கிறார். அந்த அரங்கிலே 22 மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். 22 மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள் முன்னிலே, இந்தியாவினுடைய பாரத பிரதமரின் முன்னிலே எழுந்து நின்ற அந்த இளம் தலைவர் முதலில் பேசுகிறார். அவர் முதல் பேச்சு கன்னி பேச்சு. அந்த முதல் பேச்சிலேயே மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், தமிழ்நாடுக்கு நீட்டு வேண்டாம், நீட்டு எதிர்க்கிறோம் என்று சொன்ன மாவீரன் தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் என்ற மாவீரன். ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பேச்சு, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு அல்ல. எதிர்க்கட்சியாக இருக்கும் போது மாநிலத்தில் ஆண்ட கட்சியும் மத்தியில் ஆண்ட கட்சியும் எதிர்த்து வென்று காட்டிய ஒரு வேங்கை, வெற்றி வேங்கை, வாகை தலைவன், வெற்றி தலைவன் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். இதே டெல்லியிலே மாணவர்கள் போராடுகிறார்கள். அந்த போராட்டத்திலே காங்கிரஸ் பேரியக்கத்தை கட்டி காக்கக்கூடிய இந்திய பெருந்தேசத்தின் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி போராடுகிறார். அவரை குண்டு கட்டாக தூக்குகிறார்கள், போராடுகிறார். அவர் மீது பலபரீட்சை நடத்துகிறார்கள், போராடுகிறார். அவர் மீது வன்முறையை பிரயோகம் செய்து அவரை அள்ளி கைது செய்து அவரை சிறையில் அடைக்க முயற்சி செய்கிறார்கள்.
அப்போதும் மாணவர்களுக்காக போராடிய இந்தியாவின் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை நான் தலைவணங்குகிறேன். மாணவர்களுக்காக வந்து நின்ற மாமனிதர். அதே போல தொண்டை கட்டி கருவேல மரங்களினுடைய கார்பன் வாயு உள்ளே சிக்கி நுரையீரல் ஒத்துழைக்காத போது எந்த குரல் கணீர் என்று ஒலிக்குமோ அந்த குரல் வர மறுக்கின்ற போதும் இந்த மேடையில் வருவேன், இந்த மாணவர்களுக்காக பேசுவேன் என்று அண்ணன் புரட்சி புயல் வைகோ அவர்கள் இந்த மேடையில் வந்து முழங்கி இருக்கிறார் என்று சொன்னால், மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களின் சார்பில் இதையெல்லாம் சாத்தியமாக்கிய ஒட்டுமொத்த மாணவர்களை நான் தலைவணங்குகிறேன். ஹேட்ஸ் ஆஃப் டு தி யூனிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படிப்பட்ட மாணவர்கள் இவர்கள்! ஒற்றுமையாக சாதி மதம் இனம் கடந்து ஒரே குரலாக யாராலும் சாய்க்க முடியாத செவி கொடுக்க மறுக்கிற செங்கோட்டையினுடைய செவிகளுக்கு அவர்களினுடைய குரல் கேட்டிருக்கிறது என்று சொன்னால், டெல்லியை செவி சாய்க்க வைத்த மாணவர்களுக்கு இந்த மன்றம் ஒரு அரகம் நிறைந்த கைத்தட்டலை தந்து தலைவணங்க வேண்டும். இதுதான் இந்தியா, இதுதான் தமிழ்நாடு. 22 மாநிலங்களினுடைய முதல்வர்களை வைத்துக் கொண்டு பிரதமரோடு முதலில் பேசுகிற போதே நீட் ஒழிப்பே நிரந்தர தீர்வு என்று சொன்னதோடு மட்டுமல்லாது எங்களை எல்லாம் நாகரிக அரசியலில் நடைபெற சொல்லி தந்தவர் எனது வெற்றி தலைவர். 2.5 ஆண்டுகளுக்கு முன்பே அறிக்கையிலே தெளிவாக சொல்லியிருக்கிறோம், நீட்டை சரி செய்வதல்ல, நீட்டை ஒழிப்பதுதான் ஒரே தீர்வு, அதில் மாற்றம் இல்லை. எப்படி ஒழிப்போம்? இந்தியாவினுடைய மத்திய பட்டியலில் பாதுகாப்பு, ராணுவம், துறைமுகங்கள், பணம், நாணயம், அஞ்சல், ரயில்வே உள்ளிட்ட பல துறைகள் இருக்கின்றன. மாநில பட்டியலில் பல துறைகள் இருக்கின்றன. இந்த கல்வி இருக்கிறது பாருங்கள், அது மாநில பட்டியலுக்கு வந்தால் தான் சட்ட ரீதியாக நீட்டை ஒழிக்க முடியும், மாணவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு தர முடியும் என்று உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவாக சொன்ன மனிதர் அன்று வெற்றி தலைவர், இன்று தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதல்வர். அவரை நான் வணங்குகிறேன். அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம். இந்த மேடை அரிதான மேடை. எப்படிப்பட்ட பெரிய பெரிய தலைவர்கள், இப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் எங்களோடு இருக்கிறார்கள். காங்கிரஸ் பேரியக்கம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. அண்ணன் வைகோ எங்களுக்கு திசை காட்டுகிறார். எங்கள் தாய் சிறுத்தை அண்ணன் திருமா முன்னோக்கி சென்று வாடா தம்பி என்று எங்களை கைப்பிடித்து முன்னோக்கி அழைத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எங்களோடு தோளோடு தோள் நின்று கண்ணியமான முறையில் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. பொது உடைமை தோழர்கள் அந்த சிவப்பு சட்டையோடு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி மக்கள் நலன் ஒரே இலக்காக கொண்டு எங்களோடு வீரநடை போட்டு செம்மார்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனை பேருக்கும் நாங்கள் கேபினெட் கோட்டையில் மட்டுமல்ல, எங்கள் இதய கோட்டையிலே இடம் தந்திருக்கிறோம். அதனால் தான் ஒற்றுமையாக நின்று கொண்டிருக்கிறார்கள். எங்கள் முதல்வர் எங்களுக்கு முதல் கட்டளை என்ன தெரியுமா? கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு நமக்கு கிடைப்பதை விட அதிகமான மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டும் என்று நாகரிக அரசியலை சொல்லி தந்திருக்கிறார். பனையூருக்கு வந்தவர்களுக்கு தெரியும், வந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அமர்வதற்காக அமைச்சர் பெருமக்கள் எழுந்து தரையில் அமர்ந்து, ஐயோ அண்ணன் அமரட்டும், நான் தரையில் அமர்கிறேன், வெளியில் தான் நான் அமைச்சர், பனையூரில் சாதாரண தொண்டன் என சொல்லக்கூடிய கூட்டம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டம், அதில் மாற்று கருத்தில்லை. நாங்கள் அமைச்சர் பெருமக்களாக அல்ல, அனிதாவினுடைய அண்ணன்களாக இந்த போராட்டத்தில் ஆதரவு தந்து நின்று கொண்டிருக்கிறோம். நிற்போம். நெஞ்சிற்கினிய சகோதரன் மணிரத்னம், அனிதாவின் உடன் பிறந்த சகோதரன், அனிதா வாங்கிய மதிப்பெண்களை டி ஷர்ட்டில் மதிப்பெண்களை அச்சிட்டு, அந்த கருப்பு டி ஷர்ட்டில் மதிப்பெண்களை அச்சிட்டு அவன் போராடிய போராட்டம் மிகப்பெரிய போராட்டம். அவருடைய வீட்டிற்கு இல்லை அந்த குடிசைக்கு கார் நுழைய முடியாத அந்த வீதிகளில் தன் கால்களை நுழைத்த மாமனிதர் அன்று ஜோசப் விஜய் என்ற ஒரு மாமனிதர், அவரோடு தரையில் அமர்ந்தவர். பண்பாட்டு ஜல்லிக்கட்டை காக்க 10 லட்சம் பேர் கூடிய போது ஒரு கர்ச்சிப்பை முகத்தில் கட்டிக்கொண்டு தரையோடு அமர்ந்து அவர்களுக்கு ஆதரவு தந்த மாமனிதர் என்னுடைய முதல்வர். இன்று தமிழ்நாடு முழுக்க அமைதியான முறையில் இவர்கள் கரப்பான் பூச்சிகள் அல்ல, மெல்ல கரைக்கும் கோட்டைகளை கரைக்கும் கரையான்கள் என்று அவர்களுக்கும் நிபந்தனையற்ற ஆதரவை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதல்வராக எங்களுடைய முதல்வர் இருக்கிறார். மாணவர்களின் போராட்டத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம். ஆனால் ஒரு சில பேர்
அந்த மாணவர் போராட்டத்தை திசை திருப்ப அதில் அரசியல் பேசுகிறார்கள். அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதை கண்டு நாங்கள் அசரப்போவதும் இல்லை. உசுப்பெத்திரவன்ட்ட உம்முன்னு கடுப்பெத்திரவன்ட்ட கம்முன்னு போன வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னு சொல்ற தலைவருங்க என் தலைவர். பதிலுக்கு பதில் சொல்லி அந்த திசை திருப்பலுக்கு பலியாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எங்கள் இலக்கு ஒன்று, நீட்டு ஒழிப்பே நிரந்தர தீர்வு. கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வா. உலகம் அதிகம் உச்சரித்த வார்த்தை போராட்டம். சொல்லும் போதே உதிரம் கொதிக்க வைக்கிற வார்த்தை போராட்டம். இமயமலை அடிவாரத்தில் இருக்கிற காட்டு மரங்களை எல்லாம் வெட்ட துணிந்த போது அந்த மரத்தை கட்டிப்பிடித்து மரங்களை காப்பாற்றிய மாபெரும் போராட்டம். வெளிநாட்டிற்கல்ல, சொந்த நாட்டில் வெளியூருக்கு செல்வதற்கே பாஸ்போர்ட்டை கேட்ட நிறைவேறி பிடித்த தென்னாப்பிரிக்காவில் நெல்சன் மாண்டேலா முன்னெடுத்தது ஒரு போராட்டம். மொழிக்காக, இனத்திற்காக இந்த தமிழ் மண் சந்தித்தது ஒரு போராட்டம். வெள்ளையர்களை வெளியேற்ற இந்த காங்கிரஸ் பேரியக்கம் தன் வாழ்நாளை எல்லாம் சிறைச்சாலையில் தள்ளியது. ஆஹா, மாபெரும் போராட்டம். அன்று வெள்ளையர்களுக்காக இவர்கள் நடத்தியது போராட்டம். இன்று எங்களோடு சேர்ந்து இந்த கொள்ளையர்களை ஒழிப்பதற்காக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் போராட்டம். அந்த போராட்டத்தின் வடிகளை நீட்சியாக எங்கள் தம்பி தங்கைகள் நீட் ஒழிப்பை முன்னிறுத்தி போராடி கொண்டிருக்கிறார்கள். இதயம் திறந்து அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கரம் நீட்டுகிறோம். தம்பி, தங்கச்சி, நீங்கள் போராடுவதற்கு எங்களுடைய முழு ஒத்துழைப்பு இருக்கும். இதில் மாற்று கருத்தில்லை. 8 தலித் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்று ஒரு தோழர் சொல்லியிருக்கிறார். பரவாயில்ல, அது பதிலுக்கு பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. அம்பேத்கர் எல்லோருக்குமானவர், விஜய் எல்லோருக்குமானவர், இந்த அரசு எல்லோருக்குமானது, விஜய் மடல் அரசு எல்லோருக்குமானது. ஒரு நாள் அந்த தோழரின் நம்பிக்கையும் வெல்லும்படி வேலை செய்து காட்டுவதுதான் பதில். நாங்கள் பதிலுக்கு பதில் சண்டையிட்டு, எங்களுக்குள் சண்டையிட்டு எதிரிகளை பலம் பெற வைக்க மாட்டோம். நாங்கள் எங்களுக்குள் ஒற்றுமையாக இருப்போம். சொத்தை திருடி பார்த்திருக்கிறேன், சுகத்தை திருடி பார்த்திருக்கிறேன், பணத்தை திருடி பார்த்திருக்கிறேன். சில அரசியல் கட்சிகள் இந்த மாணவர்கள் போராட்டத்தில் புகுந்து புகழை திருடுவதை இன்றுதான் தமிழ்நாடு நான் பார்க்கிறேன். அந்த எத்தனை பெரிய திசை திருப்பலுக்கும் ஹைஜாக்குக்கும் புகழ் திருட்டுக்கும் இடம் தராது. ஒற்றுமையோடு எளிய விட்டு பிள்ளைகள் அங்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அவள் இதயபூர்வமாக வாழ்த்துகிறேன். காங்கிரஸ் பேரியக்கம் அன்று வெள்ளையர்களோடு போராடியது போல, இன்று கொள்ளையர்களோடு போராடியது போல, இனிவரும் காலகட்டங்களில் பொது உடைமை தோழர்களோடும், கண்ணியமிக்க முஸ்லிம் லீக்கோடும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடும், விடுதலை சிறுத்தைகளோடும், தூய சக்தியோடு கைகோர்க்க காத்திருக்கிற ஒவ்வொரு ஏழை எளிய மக்களோடும் சேர்ந்து போராடுவோம். ஜனநாயகத்தை வென்றெடுப்போம். பிறந்த குழந்தைக்கு அரசு மருத்துவமனையில் தங்க மோதிரம், வளரும் குழந்தைக்கு ரொட்டிப்பால் முட்டை திட்டம், படிக்கும் குழந்தைக்கு விஜய் படிப்பகம், இப்படி எங்களுக்குள்ளே திட்டங்கள் போட்டு குடிப்பகம் நடத்தக்கூடிய கட்சி அல்ல, படிப்பகம் நடத்தக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம். படிப்பில் வென்றால் கல்வி விருதுகள், விபத்தில் சிக்கினால் விஜய் குருதியகம், வேலைக்கு செல்வோருக்கு விஜய் விலையில்லா விருந்தகம் என்று சர்க்கார் அமைப்பதற்கு முன்பே மனிதநேயத்தோடு ஒரு சர்க்காரை நடத்திய தலைவர் என்னுடைய சாதனை தலைவன். அந்த மாமனிதரினுடைய கரங்களை பலப்படுத்துங்கள். எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அவதூறு மலைகளை எங்கள் மீது சுமத்துகிறதா? எத்தனை ஒலிகள் வந்தாலும் அதை அடித்து துவைக்க சங்கொலி எங்களுக்கு இருக்கிறது, கவலை இல்லை. அபாண்டமான குற்றச்சாட்டுகளை எங்கள் மீது சுமத்துகிறார்களா? அதை தூள் தூளாக்கி வெற்றி நடை வேகத்தில் சீரிப்பாய தாய் சிறுத்தை எங்களோடு இருக்கிறது, எங்களுக்கு கவலை இல்லை. சிவப்பு துண்டும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்முடைய காங்கிரஸ் கதர் துண்டும் இந்த வெற்றி கழகத்தினுடைய மஞ்சள் சிவப்பு துண்டோடு ஒன்றாக கலந்து நிற்கிறது, நன்றாக நிற்கிறது. இது போதும் எங்களுக்கு. வெற்று பரிகாசங்களை, விமர்சனங்களை எல்லாம் தாண்டி ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் சொன்னால் அதை செவிமடுத்து, அதை கேட்டு, அதில் இருந்து கூட ஏதேனும் நல்லதை கற்றுக்கொள்ள முடியுமா பார் தம்பி என்று சொல்லக்கூடிய நாகரிக அரசியல் நடைபெறுகிறோம் நாம். அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் சொன்னாரே, அவருடைய பட்டிமன்றத்தில் பேசியதை சொன்னாரே, அன்று பாங்கறிந்து அவர் பட்டிமன்றத்தில் பேசியதால் தான் அண்ணா இன்று உங்கள் பட்டிமன்றத்தில் தொடங்கி சட்டமன்றத்தில் இந்த தம்பி பேசிக் கொண்டிருக்கிறேன். அண்ணா, முன்னோரை, முதியோரை, நம்முடைய மூத்த மக்களை, இளையோரை, இளைஞர்களை, பெண்களை, குட்டி குட்டி குழந்தைகளை, வருங்கால தலைமுறையை, எல்லோரையும் உள்ளடக்கிய எல்லோருக்குமான இன்க்ளூசிவ் கவர்னன்ஸ் தொட்டுவிடும் தூரத்தில் 100 நாட்களை நெருங்கிக் கொண்டிருக்கிற பொழுது இந்த மாணவர் பிரச்சனைக்காக
மேடை அரசியல் அல்ல, சட்ட போராட்டம் எடுக்கக்கூடிய சொல்யூஷன் ஓரியன்டட் அரசியல், தீர்வை நோக்கிய அரசியல். எல்லோரையும் எதற்காக என்ன வாக்குறுதி சொல்லி வந்தோமோ அந்த வாக்குறுதி நிறைவேற்றுவதற்காக பள்ளிக்கு வரும் அந்த பாதையில் 8000 கோடி இழப்பு வந்தாலும் 717 டாஸ்மாகளுக்கு பூட்டு போடக்கூடிய மக்கள் நலனை நேசிக்கக்கூடிய ஒரு தூய அரசியல். 10 இடத்தில் பிச்சை எடுத்தாவது நான் வருவேன், நீ படிக்கிற வேலையை மட்டும் பாருன்னு சொன்ன பெருந்தலைவன், தமிழ்நாட்டின் தவ புதல்வன் காமராசரை கொண்டாடும் அரசியலை நாங்கள் முன்னெடுத்து செல்கிறோம். தான் கடைசி காலத்தில் கூட 10 சட்டைக்கு மேல் மாற்று சட்டை வைத்தில்லாத அந்த நேர்மை அரசியலை கொள்கை தலைவராக கொண்ட கூட்டம் எங்கள் கூட்டம். இந்த நீட்டை ஒழிக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம், நீட்டை வழக்குடிக்காமல் நாங்கள் சாய மாட்டோம், மாநில பட்டியலில் கல்வியை கொண்டு வராமல் நாங்கள் நிறுத்த மாட்டோம். இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணக்கரினுடைய நலனையும் நாங்கள் பேணுகிறோம். இதில் பாதிப்படைந்த, டெல்லியிலே பாதிப்படைந்த, காயமடைந்த அத்தனை பேருக்கும் நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். மீண்டும் ஜனநாயகம் வெல்வதற்காக, இந்த உறுதிப்பட்டு நிற்கிற உணர்வாளர்களினுடைய கூட்டம் வெற்றி நடை போடுவதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் சி. ஜோசப் விஜய் சார்பில் அத்தனை பேரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெற்று செல்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.